character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakam, Puducherry 7. Good morning student. Today we are going to see 11th standard Biobotany. So last class நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் தெரியும். So now we are going to see about the new topic. Okay. So students, now we are going to see a new topic, response to stimuli. So the next topic is response to stimuli. So response to stimuli னா என்னன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு இப்போ ஃபிசிக்கலாவோ கெமிக்கலாவோ நம்ம பாடிக்கு ஏதோ ஒரு ரியாக்ஷன் வரும்போது நமக்கு அதுக்கு அகேன்ஸ்டாக ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் இப்போ வெயில் பட்டா மழை வந்தால் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம்ல நம்ம பாடி, அதுதான் வந்து ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் capable of sensing their environment and respond to various physical, chemical and biological stimuli. So எல்லா ஆர்கானிசமே என்னன்னா they are capable of sensing physical, chemical and biological stimuli. Physicalaவும் இருக்கலாம் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து, chemicalaவும் இருக்கலாம், then biological stimuli-வாவும் இருக்கலாம். ஓகேவா? So animals sense their surroundings by sense organs. So animals எப்படி சென்ஸ் பண்ணோம்னா by their sense organs. அதோட சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா தான் அதுக்கு பின்னாடி நடக்கிற எல்லா விஷயத்தையும் அது என்ன பண்ணும்னா சென்ஸ் பண்ணும், ரைட்? This is called consciousness. So animals வந்து sense their surroundings by sense organs. This is called consciousness. Consciousness நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உணர்வுன்னு சொல்லுவோம் தமிழ்ல, ரைட்? Consciousness என்னன்னா being aware, ரைட்? Consciousness என்னது? Being aware. ஓகேவா? ஸோ இது 2 மார்க்கில் கேட்கலாம். அனிமல்ஸ் எது மூலிமா சென்ஸ் பண்ணுது, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ பிளான்ஸ் ஆல்சோ ரெஸ்பாண்ட் டு த ஸ்டிமுலி, பெண்டிங் ஆஃப் பிளான்ஸ் டுவர்ட்ஸ் சன்லைட், த க்ளோஷர் ஆஃப் லீவ்ஸ் இன் டச் மீ நாட் பிளான்ட் டு டச் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி. ஓகேவா? ஸோ ஹியூமன் பீயிங்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சென்ஸ்க்கும் அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அனிமல்ஸும் தே ஷோ தேர் ரெஸ்பான்ஸ் அகேன்ஸ்ட் தேர் என்வரான்மெண்ட் அண்ட் ஈவன் இன்க்ளூடிங் பிளான்ஸ் ஆல்சோ ஷோ தேர் ரெஸ்பான்ஸ் டு தேர் என்வரான்மெண்ட், ரைட்? ஸோ அப்போ பிளான்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன இப்போ சன்லைட் சொல்லியிருக்காங்களே, எக்ஸாம்பிள் வந்து சன்லைட் வந்து அது மேலே படும்போது இப்போ சூரியகாந்தி பூ இருக்கு இல்லையா, சன்லைட் வரும்போது என்ன பண்ணும், ஓப்பன் பண்ணி காமிக்கும், ரைட்? அதுதான் சொல்லியிருக்காங்க, பிளான் டுவர்ட்ஸ் சன்லைட். த க்ளோஷர் ஆஃப் லீவ்ஸ் இன் டச் மீ நாட் பிளான்ட். டச் மீ நாட் பிளான்ட்னா தமிழில் என்னது? தொட்டால் சின்னிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டச் மீ நாட் பிளான்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதை டச் பண்ணும்போது உடனே அது என்ன பண்ணுவோம், அதோட லீவ்ஸை வந்து உள்ள க்ளோஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து என்னது கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டு டச் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி இன் பிளான்ஸ். ஸோ பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சன்லைட்டுக்கு சூரியகாந்தி பூ வந்து சன்லைட் அது மேலே படும்போது என்ன பண்ணும், சன்ஃப்ளவர் வந்து இட் ஷோஸ் டுவர்ட்ஸ் சன்லைட், ரைட்? அதுதான் வந்து ரெஸ்பான்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் டச் மீ நாட் பிளான்ட்ல நம்ம இப்படி டச் பண்ண உடனே என்ன பண்ணோம், அதோட லீவ்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம்னா இந்த பக்கம் க்ளோஸ் ஆகிடும், ரைட்? அதுதான் வந்து டச் மீ நாட் பிளான்ட்ல ஸ்டிமுலி. திஸ் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இஸ் கால்ட் இரிட்டபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இரிட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் 2 மார்க்கில் கேட்கலாம், டிஃபைன் இரிட்டபிலிட்டின்னு கேட்பாங்க, ஓகேவா? ஸோ என்ன இரிட்டபிலிட்டின்னு என்ன சொன்னேன்? ஸோ அது லிவிங் ஆர்கானிசம்ஸாகவும் இருக்கலாம், பிளான்ஸாகவும் இருக்கலாம், அனிமல்ஸாகவும் இருக்கலாம். அவங்க என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தே ஷோ தி ரெஸ்பான்ஸ், ரைட்? அதுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரிட்டபிலிட்டி, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் homeostasis. ஸோ அடுத்த டாபிக் என்னது? homeostasis, ப்ராப்பர்ட்டி ஆஃப் self-regulation and tendency to maintain a steady state within an external environment which is liable to change is called homeostasis. இங்க என்ன சொல்றாங்கன்னா homeostasis is nothing but property of self-regulation. Self-regulation என்ன? தன்னைத்தானே ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா self-regulation and tendency to maintain
maintain a steady state within an external environment. External environmentல எப்பவுமே என்னது ஒரு steady state maintain பண்றதும் which is liable to change is called homeostasis. So அது என்னது we can change after. So ஒரு steady state maintain பண்ணிக்கிட்டே வருதுன்னா நெக்ஸ்ட் அந்த environmentல போகும்போது it can change. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா homeostasis. So homeostasis is also a important 2-mark question. Okay. So it's essential for the living organism to maintain internal condition to survive in the environment. So living organism ko not only for plants or animals, even for living organisms to maintain a steady state within the external environment is very important. Okay va? Movement, nutrition, respiration. Movement, nutrition, respiration and excretion are also considered as the property of living organism. These are the property of living organisms. So movement na enna idu ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது தான் வந்து என்னன்னா மூமெண்ட், ரைட்? நியூட்ரிஷன்னா பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, பிளான்ட்டுக்கு வந்து சன்லைட், வாட்டர், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே தேவைப்படும் இல்லையா? ஸோ அதுக்கு அது நியூட்ரிஷன். அனிமல்ஸ்க்கு அவங்க எடுத்துக்கிற ஃபுட் தான் அவங்களுக்கு நியூட்ரிஷன். ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வாட் எவர் வி ஆர் டேக்கிங் தட் இஸ் நோன் அஸ் நியூட்ரிஷன். ஓகே. ரெஸ்பிரேஷன் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும், அனிமல்ஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும், பிளான்ஸ்க்கும் வேறு மாதிரி இருக்கும். ரெஸ்பிரேஷன் என்னது? இன்ஹேலிங் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் எக்ஸலிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ பிளான்ஸ்க்கு வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணும்? ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் கொடுக்குமா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன்னா என்னென்னா அன்வான்ட் திங்ஸை வெளியேற்றுறது, அதுக்கு பேர் தான் என்னென்னா எக்ஸ்க்ரீஷன். ஸோ தீஸ் ஆர் த important property of living things. The levels of organization in living organism begin with atoms and end in biosphere. So organization of organism வந்து அதில் நிறைய levels இருக்கு. So it starts with atoms. So atom is nothing but a small particle. ரொம்ப 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 மைன்யூட்டான பார்ட்டிகலுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா atoms and end in biosphere. Biosphere என்னன்னா a whole world, அதான் வந்து biosphere. Each level cannot exist in isolation. Instead they form levels of integration as given in figure. So என்னன்னா இப்போ ஒரு ஆட்டம் மட்டுமே சர்வை பண்ணுச்சுன்னா it can survive in the environment, right? ஆட்டமால மட்டும் தனிச்சு செயல்பட முடியாது. அகைன் வந்து என்னது எல்லாமே ஆட்டம்ஸ்க்கு அப்புறம் மாலிகுல்ஸ் வரும், மாலிகுல்ஸ்க்கு அப்புறம் காம்பவுண்ட்ஸ் வரும், எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர்டிபெண்டிங்காக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் we get an biosphere. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க the levels cannot exist in isolation. isolation என்னன்னா தனியா, ரைட்? ஐசோலேஷன். இன்ஸ்டெட் தே ஃபார்ம் லெவல்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் as given in the figure. இன்டகிரேஷன்னா என்னது? ஒன்றா சேர்ந்து இருக்கிறது, எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் ஒரு பயோஸ்பியரே உருவாகும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம் இஸ் நத்திங் பட் த கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் வித்தின் த பாடி, ரைட்? அது ஹியூமன் பீங்ஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே, ரைட்? ஸோ த சம் டோட்டல் ஆஃப் ஆல் த chemical reaction taking place in a cell of living organism is called metabolism. So ஒவ்வொரு living organism குள்ள இருக்கிற செல்லில் நடக்கிற chemical reactionsக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா metabolism. So the chemical reaction taking place in a cell of living organism is called metabolism. So metabolism is also a important 2-mark question, right? It is broadly divided into anabolism and catabolism. So metabolism is divided into 2 types. One is anabolism and another one is catabolism. The difference between anabolism and catabolism is given in the table. So anabolism kum catabolism kum enna difference irukundradha ipo நம்ம கீழ பார்க்க போறோம். So difference between anabolism and catabolism. Anabolism na enna building up process. So building up process. Anabolism is nothing but building up process. Building up na என்னது? ஒரு பொருளை உருவாக்குறது, ஒரு சின்ன பொருள்லேருந்து ஒரு பெரிய பொருளை உருவாக்குறது. ஸோ இங்கே லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனில் நம்ம என்ன சொன்னோம்? ஒரு ஸ்மால் ஆட்டம்லேருந்து ஒரு பெரிய பயோஸ்பியரை உருவாக்குறதா லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், ரைட்? அதான் பில்டிங் அப் ஆஃப் ப்ராசஸ். ஸோ கேட்டபாலிசம் பிரேக்கிங் டவுன் ஆஃப் ப்ராசஸ். என்னன்னா ஒரு பெரிய பயோஸ்பியரை இட் பிரேக்கிங் டவுன் இன்டு எ ஸ்மால் பார்ட்டிகல் நோன் அஸ் ஆட்டம். அதுக்கு பேர் தான் என்னன்னா கேட்டபாலிசம். ஸ்மாலர் மாலிக்யூல்ஸ் combine together to form larger molecules. So இங்க என்னது சின்ன சின்ன particles எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு ஆட்டம் இருக்கா, ஸோ அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து it forms a large molecule. அதுக்கு பேர் தான் என்னன்னா anabolism.
Catabolism na larger molecule break into smaller units. So the large unit is breaking down into a smaller units is known as catabolism. Chemical energy is formed and stored. So anabolism process na enna sonom building up process nu sonnom liya. So building up process la chemical energy is formed and stored. So in the process nadakkumbodhu chemical energy uruvagum, then it is stored in the place, right? So the stored chemical energy is released and used. So catabolism பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த process நடக்கும்போது chemical energy வந்து ரிலீஸ் ஆயிட்டு அதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? Example, synthesis of protein from amino acid. So anabolism க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லிருக்காங்கன்னா synthesis of proteins from amino acids. So amino acids ல இருந்து proteins உருவாக்குறதுக்கு பேர் தான் என்னன்னா anabolism. ஓகேவா? என்ன சொல்லிருக்க anabolism என்ன சொன்னா பில்டிங் ஒரு ஸ்மால் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து ஒரு பிக் பார்ட்டிகல்ஸ் உருவாக்குறது தான் anabolism. Whereas in catabolism breaking down of glucose to carbon dioxide and water. So breakingனால என்னது ரெண்டா உடைக்கிறது தானே. So glucose என்ற ஒரு மாலிகுலை கார்பன் டை ஆக்சைடாவும் வாட்டராவும் பிரிக்கும். அதுக்கு பேர் தான் வந்து catabolism. இதான் வந்து லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் உடைய ஸ்ட்ரக்சர் ஃப்ளோ சார்ட் கொடுத்திருக்காங்க. So பார்க்கலாமா? This is the figure of levels of organization. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஸோ ஒரு ஆட்டம்லேருந்து எப்படி ஒரு பிக் பயோஸ்பியர் வந்து உருவாகுது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ ஆட்டம் இஸ் நத்திங் பட் a ஸ்மால் பார்ட்டிகல். ஒரு சிங்கிள் பார்ட்டிகல் இஸ் known as an atom. ஸோ ஆட்டம்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? மாலிக்யூல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் constitute a molecule. என்னன்னா ஒரு சின்ன சின்ன ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் என்னது மாலிக்யூல்ஸ். அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் என்னன்னா காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாலிக்யூல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸில் 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று கொலைட்ஸ், செகண்ட் ஒன் இஸ் கிறிஸ்டல், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மிக்ஸ்டர். ஸோ கொலைட்ஸ் இஸ் நத்திங் பட் என்னென்னா தமிழில் இதுக்கு கூழ்மம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கொலைடல் சப்ஸ்டன்ஸ் என்னென்னா ஒரு சாலிட் பார்ட்டிகல்ஸை நீ உருக்கும் போது ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கலாம், அதுக்கு பேர் தான் அது கொலைடுன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டல்னா என்னது? படிகம். தமிழில் கிறிஸ்டல் மீன்ஸ் படிகம்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டல் என்னன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா வீட்டில் கல்லுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்னது கிறிஸ்டல் சால்ட் தானே, அது எப்படி இருக்கும்? படிகம் போல் இருக்கும், அதுதான் வந்து கிறிஸ்டல்ஸ். தென் தேர்ட் ஒன் இஸ் மிக்ஸ்டர். மிக்ஸ்டர் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் பார்ட்டிகல்ஸ். ஒன்றுக்கும் மேற்பட்ட பார்ட்டிகல்ஸை ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா மிக்ஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ மாலிகுல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் இஸ் டிவைடட் இன்டூ 3 கேட்டகரி. ஒன் இஸ் கொலைட்ஸ், செகண்ட் ஒன் இஸ் கிறிஸ்டல்ஸ், அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் மிக்ஸ்டர். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ். இது மூணுமே என்னென்னா நான் லிவிங் திங்ஸ். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் கான்ஸ்டியூட் ஆர்கனல்ஸ். A group of compounds and molecules constitute organelles. ஓகேவா? A group of organelles constitute living cells. ஸோ நிறைய ஆர்கனல்ஸ் சேர்ந்தது தான் என்னன்னா a living cell, and a group of living cells constitute a tissue. எல்லா செல்லும் சேர்ந்தது தான் என்னது? tissues. So tissues constitute organs. Group of organs constitute organ system. ஏன்னா ஒரு ஆர்கன்னா ஆர்கன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ மோர் தென் ஒன் ஆர்கன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்கன் சிஸ்டம். அண்ட் a group of organ system is known as individual organisms. ஸோ நம்ம பாடியில் இப்போ நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஆர்கன்ஸ் மட்டும் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது? உயிர் வாழ முடியாது, ரைட்? ஸோ நம்ம பாட்டில் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் அது ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனிசம், அதுதான் நம்ம. ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் ஆர்கனிசம். ஸோ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கனிசம் இஸ் known as பாப்புலேஷன். ஒரு தனி மனிதன் நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? பாப்புலேஷன் சொல்ல மாட்டோம். ஓகேவா? a group of people is known as population. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கனிசம் இஸ் known as population. ஸோ பாப்புலேஷன் எல்லா பாப்புலேஷனும் சேர்ந்தது தான் என்னது? கம்யூனிட்டி. ஓகேவா? a group of population ஒட்டுமொத்த ஜனத்தொகையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்தது தான் என்னென்னா எக்கோசிஸ்டம். ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒன்றா சேர்க்கறதுக்கு பேர் தான் என்னென்னா எக்கோ சிஸ்டம். ஸோ லாஸ்ட்டாக எக்கோ சிஸ்டம் எல்லாமே சேர்ந்தது தான் என்னென்னா பயோஸ்பியர். அதான் இப்போ நம்ம லிவிங் வேர்ல்டு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ லிவிங் வேர்ல்டு இஸ் known as பயோஸ்பியர். ஸோ இதான் எப்படி ஒரு சின்ன ஆட்டம்லேருந்து எப்படி ஒரு பயோஸ்பியராக வந்திருக்குன்றது தான் இது ஒரு ஃப்ளோ சார்ட். ஸோ எப்போவுமே என்னது ஒரு தனி பொருளால் தனியாக செயல்பட முடியாது இந்த உலகத்தில், ரைட்டா? எல்லாருமே எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க? டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆட்டம்ஸ் வந்து குரூப் ஆகி மாலிகுல்ஸாக ஃபார்ம் ஆகுது, மாலிகுல்ஸ் எல்லாம் குரூப் ஆகி ஆர்கனல்ஸாக ஃபார்ம் ஆகுது, தென் தே ஃபார்ம் டுகெதர் அண்ட் ஃபைனலி they become a biosphere. So in your book they have given one activity. So இதை வந்து நம்ம லேபில் தான் செஞ்சு பார்க்க முடியும், பட் என்னன்னு பார்க்கலாம். கலெக்ட் வேலிஸ் நெரியா. ஸோ வேலிஸ் நெரியா இஸ் நத்திங் பட் தமிழ் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆகாய தாமரை. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னென்னா நிறைய வாட்டர் இருக்கிற ஏரியாஸில் தான் இந்த ஃப்ளாஸ்லாம் இருக்கும், ரைட்? அண்ட் ஆர்
Chara is nothing but an aquatic plant. Aquatic plant. ஸோ இது வந்து பாசின்னு சொல்லுவாங்க, கடற்பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாசி ஃபங்கை கேரா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலெக்ட் வாலிஸ்னரியா லீவ்ஸ் ஆர் கேரா ஃப்ரம் நியர்பை அக்வாரியம். ஸோ அக்வாரியம்னா என்னது, நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம அக்வாரியம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அக்வாரியம். அண்ட் அப்சர்வ் எ லீஃப் ஆன் கேரா தாலஸ். ஸோ வாலிஸ்னரியாவோட லீவ்ஸையோ இல்லை கேராவோட தாலஸையோ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க அண்டர் த மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப் வச்சு இதோட லீவ்ஸ் ஆர் கேராவோட தாலஸை அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. யூ குட் சி செல்ஸ் கிளியர்லி அண்டர் த மைக்ரோஸ்கோப். ஸோ என்னன்னா இதில் இருக்க செல்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், மைக்ரோஸ்கோப்பால் ஈஸியாக வியூ பண்ண முடியும். ஏன்னா என்னது, மைக்ரோஸ்கோப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு சின்ன நமக்கு கண்ணுக்கு தெரியாத பார்ட்டிகல்ஸை கூட நம்ம என்ன பண்ணலாம், மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி வியூ பண்ணிக்கலாம், அதான் சொல்லியிருக்காங்க. குட் யூ நோட்டீஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம். ஸோ அந்த செல்ஸில் மூவ்மெண்ட் ஆஃப் சைட்டோபிளாசமை நீங்கள் நோட் பண்ண முடியுதா உங்களால் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. பட் இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், லேபில் செஞ்சு பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். ஓகேவா. ஸோ த மூவ்மெண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் இஸ் கால்ட் சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் ஆர் சைக்ளோசிஸ். ஸோ அப்படி நமக்கு அந்த லீவ்ஸில் சைட்டோபிளாசமோட மூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மூவ்மெண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் ஆர் சைக்ளோசிஸ். ஓகேவா. So the next topic is viruses. So viruses இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், வைரஸஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க நியூஸே கொரோனா வைரஸ் தான். ஸோ அதை பற்றி தான் படிக்க போகிறோம். வைரஸஸ், டிட் யூ கோ த்ரூ த ஹெட்லைன்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் இன் ரீசன்ட் டைம்ஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் நியூஸ் பேப்பரை கோ த்ரூ பண்ணீங்களா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஹாவ் யூ ஹியர்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் எபோலா, ஜிகா, எய்ட்ஸ், SARS, H1N1, etc. So இதெல்லாமே என்னது, these are the kinds of viruses. So Ebola virus, Zika virus, AIDS, SARS virus and H1N1 virus, etc. ஸோ இப்போ இருக்கிற ரீசன்ட் டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது கூட கொரோனா வைரஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ என்னது, கொரோனா வைரஸ் தான் என்னது இப்போ லீடிங்கில் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதுதான் there are serious entities which are considered as biological puzzle. So இந்த எபோலா, ஜிகா, எய்ட்ஸ், சார்ஸ், H1N1 எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோன்னா பயாலஜிக்கல் பசல். பசல்னா என்ன சொல்லுவாங்க, புரியாத புதிர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல தான் அதெல்லாம் ஒரு இதுவாக இருக்குது. அண்ட் காஸ் டிசீசஸ் இன் மேன். ஸோ இது என்ன பண்ணும், மேனில் தான் டிசீஸை காஸ் பண்ணும். நம்மள மாதிரி லிவிங் பீயிங்ஸ்க்கு தான் இந்த வைரஸஸ் எல்லாமே டிசீசஸ் காஸ் பண்ணும். தே ஆர் கால்ட் வைரஸஸ். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்க, வைரஸஸ். We have learnt about the attributes of living world in the previous chapter, right? நம்ம attributes படிச்சோம் இல்லையா, growth எப்படி நடக்குது, metabolism எப்படி நடக்குது, response to stimuli என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். These are the attributes. Now we shall discuss about viruses which connect the living and non-living world. So இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னா attributes of living world. So now we are going to see about the viruses that connect the living and non-living world. வைரஸ் எப்படி ஒரு லிவிங்கையும் நான் லிவிங் வேர்ல்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் ஃபர்தராக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த வேர்ட் வைரஸ் இஸ் derived from Latin meaning poison. ஸோ என்னது, the word virus is derived from Latin meaning poison. ஸோ வைரஸ்னா என்னது, poison. லட்டினில் வைரஸ்க்கு மீனிங் என்ன, poison. Viruses are submicroscopic. Viruses வந்து submicroscopic என்னது, வைரஸஸை நம்ம என்ன பண்ண முடியும், மைக்ரோஸ்கோப்பிக்கால பார்க்க முடியும். Obligate intracellular parasites. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு intracellular parasite. Parasiteனா என்னது, ஒரு பொருளை சார்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் parasitesனா ஒரு பொருளை நம்ம சார்ந்திருக்கிறது தான் parasites. They have nucleic acid core surrounded by protein coat. ஸோ வைரஸில் it have a nucleic acid core surrounded by protein coat. வைரஸில் மேலே என்ன இருக்குன்னா nucleic acid coat இருக்கும், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா protein coat. Viruses in their native state contain only a single type of nucleic acid which may be either DNA or RNA. ஸோ வைரஸ் எந்த ஸ்டேட்டில் உருவாச்சோ அங்கே வந்து வைரஸுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு நியூக்ளிக் ஆசிட் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இட் ஹாஸ் only one nucleic acid which may be RNA or DNA.
The study of viruses is called virology. So இது 1 markல கேட்கலாம். The study of viruses is called virology. So viruses பற்றி படிக்கிற அந்த ஸ்டடிக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா virology. So WM Stanley, இவருடைய இயர் வந்து 1904 to 1971, an American scientist. So WM Stanley is an American scientist, obtained virus in crystallized form. So இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வைரஸை ஒரு crystallized ஃபார்மில் நோட் பண்ணியிருக்காரு from infected tobacco juice. ஸோ டொபாக்கோனா என்னது, புகையிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, டொபாக்கோ இஸ் நதிங் பட் புகையிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதுலேருந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வைரஸை நோட் பண்ணியிருக்காரு. அந்த வைரஸை எந்த ஃபார்மில் நோட் பண்ணியிருக்காரு, கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மில், படிகம் போன்ற தன்மையில் அவர் வந்து வைரஸை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த இயர் 1935 தான் கண்டுபிடிச்சிருக்காரு. He was jointly awarded Nobel Prize in Chemistry in 1946 with J.H. Northrop. ஸோ இவர் வந்து டொபாக்கோ ஜூஸ்லேருந்து வைரஸை வந்து கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மில் கண்டுபிடிச்சதுனால he is awarded with an Nobel Prize in Chemistry in the year 1946 along with the scientist J.H. Northrop. ரெண்டு பேரும் சேர்ந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நோபல் ப்ரைஸ் எந்த இயரில் வாங்கினாங்கன்றதை 1 மார்க்கில் கேட்கலாம். யாரோட இணைஞ்சு வாங்கியிருக்காருன்றதையும் 1 மார்க்கில் கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க். இட்ஸ் an important 1 mark. Students, note down your homework. You write the full form of this virus, Ebola, Zika, AIDS, SARS and H1, and mention their symptoms in your book itself. Okay? So after finishing your homework, take a snap of it and send it through WhatsApp, student. So today the class is over. Today we seen about the levels of organizations and attributes of living world, and next topic is viruses and what are the viruses and what are the impact of viruses. So அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்தோம். So in next class we see about the new topic. Thank you, student. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.